கருப்பு முகமூடி, நீல நிற கட்டம் போட்ட சட்டை, கையில் இரும்பு கம்பியுடன் கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை அதிர வைத்த கொள்ளை கும்பல் தலைவனான ராட்மேனுக்கு பக்கபலமாகவும் பின்புலமாகவும் இருந்து செயல்பட்டது அவனது வக்கீல் மனைவிதான் என்பது போலீசாரை மேலும் அதிர வைத்திருக்கிறது. கோவை, திண்டுக்கல், திருப்பூர், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ரயில்வே தண்டவாளங்களை ஒட்டிய பகுதிகளில் உள்ள வீடுகளை குறிவைத்து மர்ம நபர்கள் தொடர்ந்து கைவரிசை காட்டி வந்தனர். போலீசாருக்கு பெரும் தலைவலியாக மாறிய இந்த கொள்ளை கும்பலை பிடிக்க 18 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஜூன் 19ஆம் தேதி இரவு ராஜபாளையத்தில் திருநங்கைகளுடன் தகராறு செய்து கொண்டிருந்த இருவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் சட்டக்கல்லூரியில் பயின்று வரும் சுரேஷ்குமார் என்பதும் ஆடிட்டருக்கு படித்து வரும் அருண்குமார் என்பதும் தெரிய வந்தது. அவர்கள் வைத்திருந்த பையை சோதனையிட்ட போது அதில் கருப்பு நிற முகமூடி, நீல நிற கட்டம் போட்ட சட்டை ஆகியவை இருந்ததைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக போலீசாரை சுத்தலில் விட்ட கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. அவர்கள் அளித்த தகவலின் பேரில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் அனிதா பிரியா, சீனித்தாய், நாகஜோதி, மகாலட்சுமி மற்றும் மோகன்ராஜ் ஆகிய 5 பேரையும் இரவோடு இரவாக கைது செய்து விசாரணை நடத்தினர். இந்த கொள்ளை கும்பலின் தலைவனான மூர்த்தியையும் அவனது ரைட் ஹேண்டாக செயல்பட்ட அம்சராஜையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவை போலீசார் தட்டி தூக்கினர். மேலும் அவர்களிடமிருந்து 1500 சவரன் தங்க நகை, 4 கோடி ரூபாய்க்கு வாங்கிய ஸ்பின்னிங் மில்லின் ஆவணங்கள், விலை உயர்ந்த பைக்குகள் மற்றும் கார்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைதான 9 பேரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் தான் கொள்ளையடிப்பதற்காக அவர்கள் பல்வேறு டெக்னிக்குகளை கையாண்டது தெரிய வந்திருக்கிறது. ரயில்வே தண்டவாளங்களை ஒட்டிய பகுதிகள்தான் டார்கெட் என்றாலும் எந்த வீட்டில் கொள்ளையடிப்பது என்பதை முடிவு செய்வது வீட்டின் முன்பு போடப்பட்டிருக்கும் கோலத்தை வைத்துதானா? ஒரு வீடு எத்தனை நாட்களாக பூட்டியிருக்கிறது என்பதை வீட்டின் முன்பு போடப்பட்டிருக்கும் கோலத்தை வைத்தே கச்சிதமாக கணித்து விடுவார்களாம். கோலம் அழிந்திருந்தாலோ 2-3 நாட்களாக கோலம் போடாமல் இருந்தாலோ அந்த வீடுகளை மட்டும் தனியாக நோட்டமிட்டு அங்கு கைவரிசை காட்டி வந்துள்ளனர். கொள்ளையடிக்க திட்டமிட்ட வீட்டை சுற்றி எத்தனை சிசிடிவி கேமராக்கள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள ஒருவர், ஆள் நடமாட்டம் எப்படி இருக்கும் என்பதை கண்காணிக்க ஒருவர் என கும்பலைச் சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டியூட்டியா. ஆனால் வீட்டிற்குள் இறங்குவது என்னமோ கொள்ளை கும்பலின் தலைவன் என கூறப்படும் மூர்த்தி மட்டும்தான். கருப்பு நிற மாஸ்க், கட்டம் போட்ட நீல நிற சட்டை, கையில் இரும்பு ராடுடன் தான் மூர்த்தி எப்போதும் களத்தில் இறங்குவானா. கொள்ளையடிக்க பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பது முதல் கொள்ளையடித்த நகைகளை விற்று பணமாக மாற்றுவது, பணத்தை பாதுகாப்பாக வைப்பது, எந்தெந்த வழிகளில் பணத்தை செலவு செய்வது, முதலீடு செய்வது என அனைத்திற்கும் மாஸ்டர் மைண்டாக இருந்தது மூர்த்தியின் மனைவி அனிதா பிரியா தான். கொள்ளையடித்த பணத்தில் அனிதா பிரியா பெயரில்தான் மூர்த்தி சொத்துகள் வாங்குவாராம். இப்படியே 4 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்பின்னிங் மில், 1.25 கோடி ரூபாய் மதிப்பில் நிலம் என சொத்துகள் அனிதா பிரியா பெயரில் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளிட்ட பணிகளை சட்டம் பயின்று வரும் சுரேஷ்குமார், CA பயின்று வரும் அருண்குமார் மூலம் முடித்துக் கொள்வார்களாம். அத்தோடு கைதான 9 பேருமே சொந்தக்காரர்கள் என்றும் கூறப்படுகிறது. தோண்ட பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கும் நிலையில் போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.